வணக்கம். ஸ்ரீராமன். சனீஸ்வர பகவானால் சில ராசிகள் மட்டுமல்ல, எல்லா ராசிகளுக்குமே பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். சில ராசிக்காரங்களுக்கு அது நல்லதாக இருக்கும், சில ராசிக்காரங்களுக்கு அது கெட்டதாக இருக்கும். 27 நட்சத்திரம், 12 கட்டங்கள், 108 பாதம். இதில் ஒருத்தருக்கு பூர்வ புண்ணிய கர்மவினையின் அடிப்படையில் அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப கடந்த பிறவியுடைய தொடர்பு இந்த பிறவியிலும் தொடர்ந்து ஊழ்வினை வந்து வாட்டும்னு சொல்லுவாங்க. நீ என்ன செய்தாயோ அதே உனக்கு திருப்பி பிரபஞ்சமானது கொடுக்கும். அந்த சக்தியானது திரும்ப கொடுக்கும். நல்லதை செய்தால் நல்லது நடக்கும், கெட்டதை செய்தால் கெட்டது தான் நடக்கும். அவரவர் பக்கம் அவரவருக்கு நியாய தர்மம். சனீஸ்வர பகவானால் ஒருவருடைய நிலை உயர வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் அந்த சனீஸ்வர பகவானை கும்பிடும் பொழுது தர்ம சிந்தனையுடன் கும்பிட வேண்டும். முதல் படியே அதுதான். அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சனீஸ்வர பகவானை கும்பிடவே கூடாது. அடுத்தடி உங்களுக்கு தான் விழுகும். அப்படி ஒரு வேளை நினைத்தால் சனி பகவானை போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இந்த சனீஸ்வர பகவானை அனுக்ஷணமும் நாம நினைச்சு கும்பிட 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 அவர் நமக்கு நல்வழி காட்டுவார். போகின்ற பாதை வெகு தூரமே ஆனாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறுக்கு பாதைகளை எல்லாம் அடைத்துவிட்டு நேர்வழி பாதையை நமக்கு காட்டுவார், நல்வழியை காட்டுவார். சனீஸ்வர பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற தர்மவான், நியாயவான், தர்ம தேவதை. தாய் தந்தையை மதிக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் அருள்வார். முதியோர்களை பேணி காப்பவர்களை சனி பகவான் காத்தருளுவார். இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு சனி பகவான் அருள்வார். தானமாக கருப்பு செருப்பு, கருப்பு குடை, கருப்பு கம்பளி, கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தானமாக செய்தால் சனீஸ்வர பகவானுடைய அருளை கண்டிப்பாக ஒருவர் பெற்றுவிடலாம். சனி பகவானுடைய அருளை பெறுவதற்காக தான் நித்தமும் சனி பகவானை வேண்டி திருநள்ளாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களின் கூட்டம் சொல்லி மாளாது. சனி பகவானை நாளும் பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தால் போதும். ஒருவர் செய்த பூர்வ புண்ணியத்திற்கேற்ப நிச்சயமாக பலனை கொடுப்பார். அவரை நினைச்சாலும் சரி, நினைக்கலனாலும் சரி, அவர் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். அதனால யாரை நாம திட்டம் பொழுது சனியனே அப்படின்னு சொல்லி சிவசிவா அந்த வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாது. ஒரு அவச்சொல் பேசி ஒருவரை மட்டம் தட்டக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. ஒருவர் ஏழை எளிமையான நிலையில் இருந்தாலும் கூட அவர்களை அவமானப்படுத்துதல் சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். நிச்சயமாக நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இறை சக்தி என்பது உண்மை. அந்த இறை சக்தி தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு க்ஷணமும் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆன உடம்பு. மூச்சு நின்று போச்சுன்னா பேச்சு நின்று போச்சு. உடலில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் அடைத்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. காற்று அடைத்த பை. இந்த காற்று இந்த உடம்பில் இருக்கும் வரைதான் இதற்கு பெயர். அந்த காற்றானது வெளியில போயிடுச்சு அப்படின்னா பிணம். பிணத்தை எப்ப எடுக்கிறீங்க? நாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் இது, எக்காலமாக இருந்தாலும். அதனால சனி பகவான் தான் ஒருத்தருக்கு தண்டனையை தரக்கூடியவர், நல்ல நிலையையும் தரக்கூடியவர். அதனால யாரையும் திட்டாதீர்கள், சாபம் விடாதீர்கள்.
அவரவர் செய்தது அவரவருக்கு நியாய தர்மம். சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் செய்ய வேண்டிய விஷயம் நல்ல விஷயம், தானம் தர்மம். இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்வது. செய்த உதவியை சொல்லி காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒருவர்கிட்ட கொடுத்த உதவியை சொல்லி காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்த உதவியை வாங்கியவர்களும் மறக்கக்கூடாது, கொடுத்தவர்களும் மறந்தும் சொல்லிவிடக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. சனி பகவானுடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் நல்ல முறையில். ஸ்வாயம்.